மூன்றாவது நாளாக இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகர் அப்பா அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை மாற்றப்படுகிறது என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் புதிதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் உதயகுமாரை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு கடிதங்களையும் நீதிமன்ற அனுமதியையும் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தேர்வு செய்தனர். அதற்கு பிறகு விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் அப்பா அவர்கள் இன்று மூன்றாவது நாள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த இருக்கையில் பன்னீர்செல்வம் இருந்ததன் காரணமாகத்தான் அந்த இருக்கையில் துணைத் தலைவராக உதயகுமார் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசியிருந்ததும் வெளிநடப்பு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திடீரென்று உதயகுமார் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எனக்கு துணைத் தலைவர் பதவி வேண்டாம் என்றும் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரணம், எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு ஆர்பி உதயகுமாரை தவிர வேறு யாராவது அந்த பதவிற்கு அமர்த்தப்பட்டால் தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு ஓட்டுக்கள் கூட வராது என்ற அறிந்தவுடன் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே சமூகத்தை சேர்ந்தவரை ஆர்பி உதயகுமார் அவரை துணைத் தலைவராக தேர்வு செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த காரணத்திற்காகத்தான் ஆர்பி உதயகுமார் அவர்களும் முதலில் ஒப்புக்கொண்டார். அதற்கு பிறகு விருப்பமில்லை என்று கூறியதற்கும் அதிமுகவின் தலைமையின் நெருக்கடியின் காரணமாக மீண்டும் துணைத் தலைவராக தற்பொழுது சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கிறார். நேற்று சட்டசபையில் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி எழுந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை குறித்து எங்களது சட்டசபை கொறடா மற்றும் எம்எல்ஏக்கள் 4 முறை தங்களை சந்தித்து மனு அளித்தனர். எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை அருகே துணைத் தலைவர் இருக்கை இருக்க வேண்டும். பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், அவருக்கு எதற்காக துணைத் தலைவர் இருக்கையை வைத்திருக்க வேண்டும் என்றும் பல முறை கடிதங்கள் மூலமாக உங்களிடம் கூறிவிட்டோம் என்றும் சபாநாயகர் அலுவலகத்தில் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை 2வது இடத்திற்கு மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களின் இருக்கை தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.